சார் உங்களை டாக்டர் வர சொன்னாரு. சரி அங்கிள். வா விஜய், உட்காரு. அப்புறம் நம்மளோட சீஃப் சர்ஜன் யூஎஸ்ல இருந்து வந்துட்டார். சரி, நாளைக்கு காலையில 7 o'clock சர்ஜரி பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். சரி அங்கிள். இந்த டாக்குமெண்ட்டை படிச்சு பார்த்துட்டு இதுல கையெழுத்து போடு. கடவுளே, ஆபரேஷன் நல்லபடியா நடக்கணும். அங்கிள், இன்னும் நீ உங்க அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணலையா விஜய்? இல்ல அங்கிள். நீ ரொம்ப தப்பு பண்ற விஜய். கண்டிப்பா சர்ஜரி முடிஞ்சோன்னு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அங்கிள். நான் சொல்லிட்டேன். தென் யுவர் விஷ். இப்ப எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீங்க தான் அங்கிள். அப்பாவை எப்படியாவது காப்பாத்துருங்க. நல்லதே நடக்கும்னு நம்புவோம் விஜய். ப்ரே பண்ணிக்கோ. சரி அங்கிள், வரேன் அங்கிள். ஓகே விஜய். மேடம், சம்பத் மாஸ்டர் எப்படி இருக்காரு? பயப்பட வேண்டான்னு டாக்டர் சொல்லிருக்காரு. ஒரு சின்ன சர்ஜரி மட்டும்தான் இருக்கான். உங்க அப்பா கால் பண்ணாரா சஞ்சய்? சஞ்சய், பாத்து இந்த தண்ணி குடி. இன்னும் கால் பண்ணல மேடம். அவரு யார மீட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போனாரு? ஃப்ரெண்டுன்னு சொன்னாரு. ஃப்ரெண்டுன்னா பேர் எதுவும் கிடையாதா? பேரு சொல்லு சஞ்சய். எந்த ஃப்ரெண்ட பார்க்க போனாரு? ஐயோ, மாட்ட போறோம். அம்மா சும்மா இருமா, நீயே காட்டி கொடுத்துருவ போல. கேஷுவலா இரு. சஞ்சய், உன்கிட்ட தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். எந்த ஃப்ரெண்ட பார்க்க போனாரு? யாரு பேரை சொல்றது? ஆமா, உனக்கு அவர் போன் பண்ணி பேசினாருன்னு சொன்னல? பேசினார் மேடம். என்ன சொன்னாரு? சிவகுமார் அங்கிளை மீட் பண்ண போறதா சொன்னாரு. நீங்க சாப்பிடுங்க மேடம், நான் வேணா கால் பண்ணி கேக்குறேன். சரி, நீ போய் என் போன் எடுத்துட்டு வா. ஓகே மேம். மேடம், சாப்பிட்டு பேசிக்கலாமே. இல்ல, இருக்கட்டும் சஞ்சய். அவர் எங்க இருக்காருன்னு தெரியாம என்னால சாப்பிட கூட முடியல. மேம், ஐயோ, அவசரப்பட்டு பேர சொல்லிட்டோமோ. இப்ப எப்படி சமாளிக்கிறது? ஹலோ. ஹலோ. நான் சந்திரமோகனோட வைஃப் வேதா பேசுறேன். சொல்லுங்க வேதா, எப்படி இருக்கீங்க? மோகன் எப்படி இருக்கான்? ஹலோ ஹலோ ஹலோ. நல்லா இருக்காரு. நீங்க அவருக்கு எதுவும் கால் பண்ணீங்களா? இல்லம்மா, நான் கால் பண்ணல. நான் அவங்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு வேதா. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல. நாளைக்கு நம்ம வீட்ல சுமங்கலி பூஜை வச்சிருக்கேன். உங்க மிஸ்ஸஸ வர சொல்லுங்க. ஓகேமா, கண்டிப்பா அனுப்பி வைக்கிறேன். சரி. சஞ்சய், பொய் சொல்றியா? இல்ல மேடம். அவர் எங்க போயிருக்காரு? திலகா, உனக்கு தெரியுமா? தெரியாது வேதா. மனசா, உனக்கு?
எனக்கும் தெரியாது மேடம். அவரு போனதே நான் பார்க்கல. மேடம், சிவகுமார் அங்கிளை மீட் பண்ண போயிருக்கிறதா தான் அப்பா என்கிட்ட சொன்னார் மேடம். ஆனா அவர் உங்க அப்பா கிட்ட பேசியே பல நாள் ஆகுதுன்னு சொல்றாரு சஞ்சய். அப்பா போய் சொல்லிருக்கலாம்ல மேடம். மேடம், இது ஒன்றும் புதுசு இல்லையே. ஏற்கனவே அப்பா நிறைய தடவை போய் சொல்லிட்டு எங்கேயாவது போயிட்டு திரும்பி வந்திருக்காருல்ல. எனக்கு பயமா இருக்கு சஞ்சய். ஒவ்வொரு தடவையும் அவர் இந்த மாதிரி எங்கேயாவது போகும்போதும் ஏதாவது பிரச்சனையோட தான் வருவாரு. இப்ப அவர் என்ன பிரச்சனையில இருக்காருன்னு தெரியல, எங்க இருக்காருன்னு தெரியல. அவரு நேத்து தான் போனாரா இல்ல நான் ஊருக்கு போனப்பவே போயிட்டாரா? இல்ல மேடம், நேத்து தான் போனாரு. எனக்கு ஏதோ பிரச்சனை மாதிரி இருக்கு சஞ்சய். அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் கால் பண்ணி எங்க இருக்காருன்னு விசாரிக்கிறேன். அண்ணா, அப்பா எங்க போயிருக்காரு? அம்மா கிட்ட கோச்சுக்கிட்டு எதுவும் சொல்லாம போயிட்டாரா? அம்மா சொல்றத பார்த்தா எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. அவர் எங்கேயும் போயிருக்க மாட்டாரு மனசா, வந்துருவாரு. நீ சாப்பிடு. நான் இப்ப வந்துடுறேன், நீ சாப்பிடு. விஜய், அப்பா எப்படி இருக்காரு? மார்னிங் 7க்கு சர்ஜரி பிளான் பண்ணிருக்காங்க சஞ்சய். அம்மா, அம்மா வந்தப்ப எப்படி சமாளிச்ச? கொஞ்சம் விட்டுருந்தா அம்மாக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும் சஞ்சய். ரொம்ப கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணேன். இங்க அம்மாவுக்கு டவுட் அதிகமாயிடுச்சு. அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அப்பா காணாம போயிட்டாருன்னு அம்மா தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் பெரிய பிரச்சனை ஆயிடும் ப்ரோ. நாளைக்கு ஒரு நாள் மேனேஜ் பண்ணிட்டா போதும் சஞ்சய். அதுக்கப்புறம் அம்மா கிட்ட சொல்லிக்கலாம். ஓகே. ஏன் இப்படி சுத்தி நிக்கிறீங்க? மேடம் பார்த்தாங்கன்னா அவங்க டவுட் கன்ஃபார்ம் ஆயிடும். அதுக்கு தான் நான் முன்னாடியே சொல்லிடணும்னு சொல்றேன். கொஞ்சம் பேசாம இருக்கியா? மாப்பிள்ள தானே கால் பண்ணாரு. உங்க அப்பா எப்படி இருக்காராம்? நாளைக்கு மார்னிங் சர்ஜரி பிளான் பண்ணிருக்காங்க. இப்பவாது உங்க அம்மா கிட்ட சொல்லிடலாம் சஞ்சய். ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆமா சஞ்சய். அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாத. சர்ஜரி முடிஞ்ச உடனே சொல்லிடலாம். அவசரப்படாதீங்க. உண்மையை மறைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே திக்கு திக்குன்னு இருக்கு. என்ன எல்லாரும் கூடி நின்னு பேசிட்டு இருக்கீங்க? ஏதோ சீக்ரெட்டா பிளான் பண்ற மாதிரி தெரியுதே. அதெல்லாம் ஒரு பிளானும் இல்ல. நீ வேற டென்ஷன் பண்ணாத. ஐயோ மேடம். எஸ் மேடம். மாதவன், அவர் வழக்கமா சிட்டில எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போவாரோ அங்கெல்லாம் போய் விசாரிச்சு பாருங்க. வணக்கம். ஏதாவது க்ளூ கிடைச்சா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. மேடம், இஃப் யூ டோன்ட் மைண்ட் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். இப்ப வேண்டாம். நாம முடிஞ்ச அளவுக்கு தேடி பாப்போம். எந்த தகவலும் கிடைக்கலனா அதுக்கப்புறமா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். மேடம், சாரோட நம்பர் இன்னும் ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. அதுக்காக தான் சொல்றேன் மேடம். எனக்கு தெரியும் மாதவன். நான் சொன்னது மட்டும் செய்யுங்க. ஓகே மேடம். வணக்கங்க. வாங்க. மேடம், அப்பா கண்டிப்பா திரும்பி வந்துருவாரு. நீங்க இதை இவ்வளவு சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். இல்ல சஞ்சய், அவர் இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை வெளியில போய் தங்கிட்டு ஒரு வாரம் கழிச்சு கூட வந்திருக்காரு. அவர் போன் கூட ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. ஆனா அப்பெல்லாம் என் மனசு இவ்ளோ கஷ்டப்பட்டதே இல்ல. இப்போ ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு சஞ்சய். நான் மாதவனை விசாரிக்க சொல்லிருக்கேன். நீயும் உனக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாம் விசாரி. சரிங்க மேடம். வணக்கங்க. உள்ள போங்க.
கணபதியே நமக. ஓம் 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 கணபதியே நமக. சாமி, இன்னைக்கு என் மாமாவுக்கு ஆபரேஷன் நடக்குது. அவரு நல்லபடியா பொழைச்சு வரணும். அவருக்கு நீதான் துணையா இருக்கணும். என் அப்பா மேல எந்த பழியும் விழுந்துடக்கூடாது. நான் உனக்கு 108 குடம் தண்ணி ஊத்துறேன். நீதான்ப்பா காப்பாத்தணும். சுமங்கலி பூஜை அதுவுமா உங்க எல்லாருக்கும் பாத பூஜை பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். கடவுளே, என் பையன் பேச்சு மூச்சு இல்லாம ஆஸ்பத்திரியில கிடக்குறான். அவனை குணப்படுத்தி திரும்ப என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து சேர்த்துறியா? என்னங்கம்மா? நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். பூஜை நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. அம்மா, வேதா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா அவ கால்ல எத்தனையோ பேர் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. ஆனா அவ தான் புருஷன் நல்லா இருக்கணும்னு இத்தனை பொண்ணுங்க காலை தொட்டு பூஜை பண்றாளே. அவளோட வேண்டுதலுக்காகவே சந்திரமோகனுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. அவ தாலி நிலைச்சு இருக்கணும். அம்மா, ஷோ, எங்க போய் தேடுறது? அங்கிள், அப்பாக்கு எப்படி இருக்கு? ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு விஜய். இனி அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. தேங்க்யூ அங்கிள். அப்பா எப்ப கண்மொழிப்பாரு? நான் அவரை பார்க்கலாமா? அவரு கண்முழிக்க 2 hours ஆகும். அதுக்கப்புறம் நீ போய் பார்க்கலாம். இனிமே எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? கண்முழிச்ச உடனே சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாமா? அவர் ஹெல்த்தை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே அங்கிள். இப்பவாவது உங்க அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணு விஜய். ஓகே அங்கிள். நான் போயிட்டு வரேன். ஓகே அங்கிள்.
விஜய். சஞ்சய், ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. சரி, அப்பா எப்படி இருக்காரு? அப்பா இன்னும் மயக்கத்துல தான் இருக்காரு. இனிமே உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. தேங்க் காட். இப்போ இது அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாம்ல விஜய்? வேணாம் சஞ்சய். அப்பா கண்முழிச்ச உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அப்பாவை சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ணிடலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். அம்மா இங்க அப்பாவை கண்ணும் சீரியஸா தேட ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த தகவலும் கிடைக்கலன்னா என்னாச்சு? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு இருக்காங்க. அதனால நம்ம சொல்லிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். வேணாம் சஞ்சய், டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு சொல்லிக்கலாம். அது வரைக்கும் எப்படியாவது கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோ. ஓகே விஜய், நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு சஞ்சய்? ஆபரேஷன் முடிஞ்சிருச்சா? இனி உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சாமி தான் காப்பாத்திருக்கு. இப்பவாச்சும் ஆன்ட்டி கிட்ட சொல்லிடலாமா? இல்ல, விஜய் அப்பாவை இன்னைக்கே சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ணலாம்னு சொல்றான். அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். அதுவும் கரெக்ட் தான். இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டோம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தானே. யாருக்கு ஆபரேஷன்? சொல்லுனா, யார் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது? அப்பாவா? அப்பாக்கு என்ன ஆச்சு? சொல்லுனா. மனசா, அப்பா நல்லா இருக்காரு. அவருக்கு ஒண்ணும் இல்ல. நீ சத்தம் போடாத, அம்மா கேட்டு போகுது. அப்பாக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு. நீ ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ணும்போது அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்களால தாங்கிக்க முடியுமா? அதான் மறைச்சோம். இந்த விஷயத்தை எப்ப தெரிஞ்சுக்கிட்டாலும் அம்மா உடைஞ்சு போயிடுவாங்கன்னா. அப்பா அம்மாக்கு அடிக்கடி சண்டை வந்தாலும் அம்மா அப்பா மேல உசிரியே வச்சிருக்காங்க. அவங்களால இதை தாங்கிக்கவே முடியாது. ஐயோ கடவுளே, இத்தனை வருஷமா என் அப்பா அம்மா 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறது பத்தாதா? ஏன் எங்களுக்கு இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கற? ஐயோ மனசா, அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாது. நீ அழாத. அழாத மனசா. அம்மா வராங்க. அழாத மனசா. ஐயோ மனசா அழாத. சொல்றேன், அழாத மனசா. மனசா, எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? மேடம், சுமங்கலி பூஜைலாம் நடந்துச்சுல, அதை பார்த்த உடனே இவளுக்கு கல்யாண ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவன் நம்ம விட்டு பிரிஞ்சு போயிடுவாள்ல, அதை நினைச்சு ஃபீல் பண்றா. அதுக்காக கல்யாணமே பண்ணிக்காம எப்பவும் நம்ம வீட்லயே நீ இருக்க முடியுமா? இப்போ நீ இப்படிதான் ஃபீல் பண்ணுவ. கல்யாணம் முடிஞ்சு உன் ஹஸ்பண்ட் கூட நீ வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவரை பிரியறதுக்கு மட்டும்தான் நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. அதுலதாம்மா ஒரு பெரிய விஷயமே இருக்கு. அது என்னன்னா, இந்த உலகத்துல அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சிங்கிற பிளட் ரிலேஷன்ஷிப்பை விட எந்த ரத்த பந்தமோ இல்லாம வர ஹஸ்பண்டோட ரிலேஷன்ஷிப் தான் ரொம்ப பெருசு.
இதெல்லாம் உனக்கு கல்யாணம் ஆகி வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீயே புரிஞ்சுக்குவ. ஃபீல் பண்ணாத.